ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 17 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாருமா சேர்ந்து அவங்க புது வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ முத்துவும், மீனாவும் மட்டும் அங்க பூ குடுக்க போணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அவங்க மட்டும் வரல. அப்ப இவங்கலாம் வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு, அப்புறமா சைன் போட்டு மனோஜ் வந்து காசெல்லாம் குடுத்துடுறாரு. இவங்களும் நல்ல நேரத்த பார்த்து சாவிய குடுத்துடுறாங்க. அந்த ஓனர் வேற விஜயா பார்த்தோனே, "நீங்க எப்படி இந்த சின்ன வயசுல இவ்ளோ சாதிச்சிருக்கீங்கன்னு இப்பதான் தெரியுது. உங்க அம்மா முகம் அப்படியே லட்சுமி கடாட்சமா இருக்கு" அப்படின்னோனயே, விஜயா அப்படியே ஐஸ் கட்டி தூக்கி தலையில வச்ச மாரி, ஆ அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வேக வேகமா காச வாங்கிட்டு சைன போட்டு குடுத்துட்டு, ஏர்போர்ட்டுக்கு போணும். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி, "சீக்கிரம் வாடி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஓடிருவோம்" சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேகமா வர்றாங்க. அப்பதான் முத்து உள்ள என்டர் ஆகுறாரு. இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அந்த முத்துவும், இந்த கார் டிரைவரும். அப்புறமா அவங்க இறங்கி, "என்னப்பா நீ வேற நேரம் தெரியாம இது பண்ணிட்டு இருக்கிற. நான் சாரிப்பா, சாரிப்பான்னு" சொல்லிட்டு ஏத்திட்டு போனோனே, பாருங்கப்பா இவன் வந்தோனே அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கானோனே, இப்ப முத்து வந்து உள்ள வந்தோனே மனோஜ் சொல்றாரு, "ஏன்டா அவர் தான்டா ஓனர். அவர்ட்ட போய் நீ என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, முத்து கேட்கிறாரு, "என்னது ஓனரா? இவ்வளோ பெரிய வீட வச்சுட்டு வாடகை கார்ல போயிட்டு இருக்கான்" அப்படின்னோனே, ரோகிணி கேட்குறாங்க, "அவர் வாடகை கார்ல தான் போறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னோனே?" "ஏம்மா மஞ்ச போர்ட்ல தானே போறாரு" அப்படின்னோனே, இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, "அவர் ஏர்போர்ட்டுக்கு போறாருடா, அதனால தான் போறாருன்னோனே." இப்ப வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் அவங்கவங்க இத பத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு அப்படியே கை, கால் கீழ நிக்க மாட்டேங்குது. அப்படியே சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வீடு, நம்ம வீட சேர்த்தா கூட இப்படி வராது, அப்படி வராதுன்னு. இங்க அண்ணாமலையும் முத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஆளாளுக்கு அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. மீனா, ஸ்ருதி, ரவி இவங்கலாம் பீச்ல போய் கால் நனச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப விஜயா வந்து சும்மா இல்லாம, இந்த மாரி இவ்வளோ பெரிய வீடு என் பையன் வாங்கியிருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னோனே, ஸ்ருதி சும்மா இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல ஆன்ட்டி இங்கருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா எங்க பீச் ஹவுஸ் கூட இருக்காது. இத விட இன்னும் பெருசா இருக்கும். அதுவும் இல்லாம எங்க அப்பா ஆலப்புழால 5 போர்டு ஹவுஸ் வேற வாங்கி விட்டுருக்காருன்னோனே, அது பார்ட்னர்ல தான் வாங்கி விட்டுருக்காருன்னோனே, அது பார்ட்னர் தானே" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதுவும் இல்லாம எங்க அப்பா வந்து போட்டும் இல்லாம, கப்பலும் இல்லாம யூகேட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னோனே, இப்ப விஜயா சொல்றாங்க, "டேய் மனோஜ், இங்க பாரு நமக்கு பீச் இருக்குல்ல, நீ இங்க ஒரு கப்பல வாங்கி நிப்பாட்டு. நம்ம எங்கேயா போனா கப்பல்ல போயிட்டு வந்துரலாம்ன்னோனே" எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. "ஏம்மா அவங்க அம்மா போட்ட தான்டா கப்பல் சொல்லிட்டு இருக்கான்னோனே, ஏன் எனக்கு போட் தெரியாதோ?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. எல்லாருக்கும் சிரிப்பா வருது அவங்க பேசுறத பார்த்துட்டு. அப்புறமா எல்லாருமா அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப விஜயா வந்து மீனாவ கூப்பிட்டு காஃபி போட்டுட்டு வர சொல்றாங்க. அது பால் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கு. எப்போல பாலோ தெரியலன்னோனே, இப்ப ஸ்ருதி வந்து, "ஆன்டி கெட்டுப்போன பால்ல வந்து காஃபி குடிச்சா உடம்புக்கு எதனாச்சும் ஆயிரும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் போணும் பார்த்துக்கோங்க" அப்படின்னு வேற பயமுறுத்துறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும்னு ஒருத்தர வர சொல்லி கேட்குறாங்க. அவர் எல்லா பேர்லயும் லெட்டர் எடுத்து ரோமையா அப்படிங்கிறாரு. விஜயா அப்படியே ரோமையா அப்படி சொல்லி கத்திட்டே இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்